அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டிசம்பர். இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படின்றதுனால பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பைரின்னு சொல்லலாம். ஏன்னா குஜராத்தோடைய எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணாங்க. பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நல்ல ஒரு புல்லிஷான மொமெண்டம். பட் ஆனால் இது வந்து எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கால் சைடு தான் நிறையா செல்லிங் இருந்தது. பட் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டியில் இருந்த புல்லிஷ் மொமெண்டம் அளவுக்கு நிஃப்டியில் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம். இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18,560 18,614 அவ்வளோதான். அப்படி எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் தான் இதுக்குள்ளே இருக்கிறதே. அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு கேண்டலோடைய விற்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட 520 500 வரைக்கும் போயிருக்கு. அதிலிருந்து இங்கே நீங்கள் மேலே கணக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிட்வீன் 100 to 150 பாயிண்ட்ஸ் அதுக்கு மேலே நிஃப்டி வந்து இன்றைக்கி எந்த விதமான ஒரு ட்ரேடும் பண்ணலை. ரொம்ப ஒரு மாதிரி மைல்டாக ஸ்லோவாக தான் இருந்தது. பட் பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு பயங்கர வயலண்ட் மூவ்னு சொல்லலாம். 43,100 ஆரம்பித்த அதோடைய மொமெண்டம் பார்த்தீங்கன்னா அது ஸ்டாப் ஆன இடம் 43,629, நியர்லி 600 பாயிண்ட்ஸ். இவ்வளோ பெரிய அப் மூவ் வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாரோடைய ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம 5 மினிட் சார்ட்ஸில் அதை பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காலையிலே ஃபஸ்ட்டு செஷனில் ஒரு புல்லிஷான மொமெண்டம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் செஷன் தாண்டி கொஞ்சம் நேரம் வரைக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சர்டைன் ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் 115 130க்கு மேலே ஷூட் அப் ஆகிடுச்சு. நான் வந்து இந்த 10 o'clock 10:05 கேண்டலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் எடுத்தேன். ஸோ நம்மளுடைய இன்றைக்கி எக்ஸ்பைரி டே ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 12,282 rupees. ஸோ இன்றைக்கி டீசெண்டானவே ப்ராஃபிட்னு நம்ம சொல்லலாம் இந்த எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில். அதுவும் இவ்வளோ பெரிய புல்லிஷ் மொமெண்டமில் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்மளுடைய ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 12,282 rupees. நிஃப்டி தான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி சர்டைன் ரேஞ்சில் இருக்கிறப்போ பேங்க் நிஃப்டி வந்து அதர் சைடு அப்படியே ஆப்போசிட்டாக இப்படி ஷூட் அப் ஆகுறதுன்றது வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான ஸ்டேட். ஏன்னா இது வந்து வரப்போகிற டேஸில் பேரிஷ்னஸை தான் காமிக்குது. நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருந்தது. ஆக்சுவலாக ஒரு புல்லிஷ்னஸ் மொமெண்டம்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் வந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பித்த உடனே நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த ஜோனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இருக்கும். மார்க்கெட்டுடைய ஆல் டைம் ஹை ஜோன் அப்படின்றதுனால கண்டிப்பாக மார்க்கெட் ஷூட் அப் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால கீழே எந்த ஒரு ஸ்டாப் லாஸும் இல்லாததுனால மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஹண்ட் பண்ணுறதுக்காக கீழே வராது, அப்படியே சப்போர்ட் எடுத்து டைரெக்டாக மேலே பிரேக் பண்ணி போயிடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இப்படி மேலே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு எப்படி அது ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்றது. ஸோ இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், ஆக்சுவலாக சப்போர்ட் ஜோன் இது. அப்படியே டாப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட் அண்ட் ஃபோர்த் சப்போர்ட். இந்த ஃபோர்த் சப்போர்ட் வந்து சடனாக இருந்தது அந்த மொமெண்டம். இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கீழே பிரேக் அவுட் ஆகிடும் அப்படின்றதுனால தான் வந்து கன்ஃபார்ம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதை தான் காமிச்சது. ஏன்னா எல்லாருமே கால்ஸை வந்து சகட்டு மணிக்கு செல் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் மார்க்கெட் வந்து எப்பயுமே எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஃபுல்லாக மேலே இருந்தது. கால் சைடில் இருந்த எல்லாருடைய ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணதும் இல்லாமல் அதை விட மேலே இன்னுமே புல்லிஷான மொமெண்டம் அது கொடுத்தது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு இங்கே தேர்ட்லேயே வந்து அது பிரேக் அவுட் ஆணுச்சு. பட் அதை சஸ்டைன் பண்ண முடியல. ஸோ அதையும் நம்ம தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபோர்த் ரெசிஸ்டன்ஸ், ஸோ 5th டைம் அந்த ரெசிஸ்டன்ஸ் அதை பிரேக் அவுட் பண்ணுறப்போ இந்த 5th டைம் அது வந்து ஷூட் அப் ஆகிடுச்சு. பட் நிஃப்டியில் அந்த மொமெண்டம் இல்லை. பட் பேங்க் நிஃப்டியில் அப்படி ஒரு பெரிய மூவ் வந்து இன்றைக்கி உண்மையிலே ஒரு சர்ப்ரைசிங்கான மூவாக இருந்தது. இதுதான் நம்ம இன்றைக்கி எடுத்த ட்ரேட். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் த வீடியோ. பாய்.